இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட அப்டேட். இம்போர்ட் பண்ண மெட்டீரியலை வேர்ஹவுஸில் ஸ்டோரேஜ் பண்ணியிருப்போம். அந்த பிளேஸ்க்கான ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. ஏற்கனவே சிபிஐசி இது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அடிஷ்னல் பிஸ்னஸ் பிளேஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ண மெட்டீரியலை வேற ஒரு மாநிலத்தில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கோல்டு ஸ்டோரேஜ் பர்பஸ். ஒரு சில ப்ராடக்டை இந்த மாதிரி குளிர்பதன ஃபெசிலிட்டியில் உள்ள வேர்ஹவுஸில் தான் வைக்க முடியும். இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அந்த சர்வீஸை நம்ம அவைல் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு இம்போர்ட் பண்ணியிருப்போம் மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் டைரெக்டாக இந்த தேர்ட் பார்ட்டி வேர்ஹவுஸ்க்கு போயிடும். நமக்கு மெட்டீரியல் எப்போ தேவைப்படுதோ அப்போ அங்கே இருந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், இல்லை ரிட்டன் நம்ம பிளேஸ்க்கு எடுத்திருப்போம். இந்த பிளேஸை ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் கிளாரிஃபிகேஷன். டீட்டெயில் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பரை இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் பிஸ்னஸ் பிளேஸ் டெல்லியில் பிஸ்னஸ் நமக்கு இருக்குது. பட் நம்ம அந்த கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்கு அந்த வசதி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. இதை ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ரேட் பண்ணுறாரு. அந்த இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எடுக்கணுமா அப்படிங்கிறதா கொஸ்டின். கம்பல்சரி அந்த கேஸ்க்கு ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த கிளாரிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. த்ரெஸ்கோல்ட் லிமிட் தாண்டிடுச்சுனாலே கம்பல்சரியாக ஜிஎஸ்டி எடுக்கணும். த்ரெஸ்கோல்ட் லிமிட் குட்ஸுக்கு 40 lakhs, சர்வீஸ்க்கு 20 lakhs. இதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டாக இருந்தால் குட்ஸுக்கு 20, சர்வீஸ்க்கு 10. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கோல்டு ஸ்டோரேஜ் லொக்கேஷனை கம்பல்சரி நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் அப்டேட் பண்ணணும், அடிஷ்னல் பிஸ்னஸ் பிளேஸாக. இப்போ டெல்லியிலேருந்து ஹரியானாவுக்கு ஒரு குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரியாக டாக்ஸி இன்வாய்ஸ் ப்ளஸ் இவே பில் மேண்டேட்ரி. அதே மாதிரி அந்த குட்ஸை ரிட்டர்ன் பேக் அந்த ஒரிஜினல் டெஸ்டினேஷன் ஹரியானா டு டெல்லி வருது அப்படின்னாக்கா எகைன் டாக்ஸி இன்வாய்ஸ் இவே பில்லில் டெஸ்பேட்ச் நடக்கணும். இதே ஹரியானாவில் அந்த குட்ஸ் ரீச் ஆன இடத்துல இருந்து அனதர் கேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் ஹரியானாவில் இருக்குது. நம்ம அடிஷ்னல் பிஸ்னஸாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அங்கே இருந்த மாதிரி இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம் லோக்கலில் அப்படின்னா அப்போ சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். இந்த கேஸில் ஆரிஜின் பாயிண்ட் குட்ஸ் டெஸ்பேச் ஃப்ரம் வேர்ஹவுஸ் இன் ஹரியானா, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ஃபிசிக்கல் டிரான்ஸ்போர்ட் டு கஸ்டமர் லொக்கேஷன், டெர்மினேஷன் பாயிண்ட் லொக்கேஷன் வேர் டெலிவரி இஸ் கம்ப்ளீட்டடு. டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பிரகாரம் அப்ளிகபிள். சிஜிஎஸ்டி எஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள் இந்த கேஸுக்கு. ஜிஎஸ்டியில் டிஸ்டிங்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஒரே பேன் வச்சு டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி எடுத்திருப்போம். அந்த பர்சன் எல்லாருமே டிஸ்டிங்ஸ்ட் பர்சன் தான் மீன் பண்ணுவாங்க. ஒரு ஜிஎஸ்டிலேருந்து இன்னொரு ஜிஎஸ்டிக்கு டாக்ஸபிள் குட்ஸ் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா கம்பல்சரி டேக்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு தான் டெஸ்பேச் பண்ணுவோம். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அதை இன்புட்டாக கிளைம் பண்ணிப்பாங்க. இதே வித்தின் தி ஸ்டேட்டாக இருந்தால் டேக்ஸ் கட்டாமல் டெலிவரி செலானில் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக அந்த தேர்ட் பார்ட்டி கோல்டு ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கு எடுக்கணும். அதே மாதிரி GSTR1 GSTR3B கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பர் ரெக்கார்டு செக்ஷன் 35 பிரகாரம் மெயின்டைன் பண்ணணும். போத் ஸ்டேட்டுமே டேக்ஸை அஸ் பர் ப்ரொவிஷன் படி டிஸ்சார்ஜ் பண்ணணும். கோல்டு ஸ்டோரேஜ் அந்த ஆக்டிவிட்டியை சர்வீஸில் டிஃபைன் பண்ணுறாங்க. செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் பிளேஸ் ஆஃப் சப்ளை டிஃபைன் ஆகும். இப்போ சொன்னது டெல்லி ஹரியானா அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்களாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டேக்ஸ் ப்ரொஃபஷனலோட கைடன்ஸை எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை இன்ஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுவோம். இது முற்றிலும் இலவசம் தான். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் டேக்ஸ் அப்டேட் இமீடியட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.